ஹாய் செல்குடீஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சோட இருக்குமா. இன்னைக்கு வந்து சண்டே, ஏன்னா நிறைய பேர் வந்து டே ரொட்டீன் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, சண்டே அதுமா நிறைய வேலை இருக்கும், ஸ்பெஷல் இருக்கும், எங்கேயாச்சும் போவோம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாலாம் இருக்கும். இந்த vlog பல்லு கூட வளர்க்காம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, டே ரொட்டீன் போடுங்க அப்படின்னு, மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தான் வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரஷ் பண்ண போகிறோம். ஓகேவா, காலைல எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்குது. எனக்கு பெட்லாம் உதறணும், நிறைய வேலை இருக்குது, சாப்பாடு செய்யணும், இவ்வளோ வேலையும் செய்யணும். இன்னைக்கு சண்டேனாலே மோஸ்ட்லி வந்து வேலைலாம் அதிகமாக இருக்கும். ஓகே, பாப்பா என்னென்ன வேலை தான் செய்கிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பா தான் பல்லு விளக்கும். அவங்க விளக்குனதுக்கப்புறம் நம்ம விளக்கலாம். ஓகே, விளக்கிட்டு வரையா, நான் போகிறேன். பாய். நான் பல்லு விளக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட் கவர் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், வாரத்தில் ஒரு நாள் இதெல்லாம் துவைச்சி போட்டுருவேன், சண்டேலாம். அதுக்காக தான் பெட் கவர் இருக்குது, மாற்றி போட்டுடலாம். இதெல்லாம் எடுத்து மாற்றி துவைக்க போடணும் இதெல்லாம். ஓகே, புது இது வந்து வேற பெட் கவர் போடணும். ஓகேவா, நிறைய வேலை இருக்கு. பெட் கவர் மடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பில்லோ சேஞ்ச்டு. இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு, ரொம்ப வேலையே இருக்கு. கடைக்கெல்லாம் போகணும். ஆல்ரெடி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு சமையலுக்கெலாம். நான் வந்து குட்டிக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ வந்து நைட் ஆனால் பசிக்குதா, அதனால் சரி கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரலாம். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மதியம் போவோம். ஸோ வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி டே ரொட்டீன் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இன்னைக்கு சண்டேங்க. சண்டேனால எவ்வளோ வேலை இருக்கும் அதான் பார்ப்போம். வீடெல்லாம் பெருக்கிட்டு ஓகே, ஹாய். பார்த்தீங்கன்னா நானும் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க வந்து கூழ் ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். காலையிலே ஆனால் நாங்கள் கூழ் தான் குடிப்போம். பார்த்தீங்களா, கூழ் ஊறுகாய் குடிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வேலைலாம் இருக்குது. ஓகேவா, குடிச்சு முடிச்சோன்னே நம்ம நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் கவனிப்போம். ஓகேவா, இதுதாங்க காலையில் எழுந்திரிச்சாங்க, இதுதான் சாப்பிடுவோமே, இதான் இது பண்ணுவோமே, எதுலாம் சாப்பிட மாட்டோம், கூழ் தான் குடிப்போமே ரெகுலராகவே. ஆல்ரெடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுறோம், சமைக்கிறோம், என்ன பண்ணுறோம். நான் வேறு துணி ஊற வச்சுட்டு வந்துருக்கேன், வெடிச்சுலாம் போட்டு. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்ப்போம். குடிச்சு முடிட்டேன். எல்லாமே குட்டி வாஷ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் காட்டு கட்டு கட்டு மஞ்சத்தூள் போட்டு நண்டு எறாங்க
சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுவாங்க ஒரு வாட்டி. ஓகே. இன்னைக்கு நான் தான் ரசம் வைப்பேன். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தக்காளி வெங்காயம்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா இவங்க நண்டு கிரேவி பண்ணுறதுக்காக வெட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து டே ரொட்டீன், அதெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்னென்ன நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு நண்டு வந்து ஃபுல் vlog-ஆ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நண்டு வந்து மறுபடியுமே நான் செய்கிறேன். நம்ம எப்போவுமே எப்படி சமையல் வீடியோவுக்கு செய்வோம் அந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா இது டே ரொட்டீன்னால நம்மளால எடுக்க முடியாது. ஓகே ஓகே, அவங்க கட் பண்ணட்டும், நம்ம போய் மீதி வேலையை பார்ப்போம். நம்ம வந்து ரசத்துக்குமே நண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மிளகு சீரகம் பூண்டை வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டேன், தெரியுதா? இது வந்து நான் வெங்காயம் தக்காளி இது எதுக்குன்னா நண்டுக்கு மட்டும்தான். இது வந்து ரெண்டுத்துக்குமே, நண்டுக்குமே ரசத்துக்குமே தான் இந்த மிளகு சீரகம். அதனால இவ்வளோ போட்டிருக்கோம். இன்னைக்கு ரசம் நண்டு கிரேவி. ஓகே, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, வெக்கையாக இருக்குதுங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம செய்யறத கொஞ்சம் காட்டலாம். இன்னைக்கு டே ரொட்டீன் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா, ரசத்துக்கு அரைச்சிட்டேன். ரசம் எப்பயுமே நான் தான் வைப்பேன், நான் வச்சாதான் பிடிக்கும். ஸோ அதனால் ஏன் அப்படின்னா ரசம் மட்டும் இவங்க நல்லா வைப்பாங்க, அதனால தான் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது வந்து டே ரொட்டீனுங்க, சமையல் வீடியோ இல்லை. எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் அவங்களுக்கு டவுட் இல்லை எப்படி ரசம் வைக்க. அதெல்லாம் வேணும்னா அவங்களுக்கு நம்ம தனி வீடியோவில் கொடுக்கலாம். ரசம்லாம் கமெண்ட்டில் சொன்னாங்கன்னா. நான் ரசம் நல்லா வைப்பேன், யாருக்காவது வேணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரசம் வேணும்னா நான் தான் செய்யணும், அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க. பெருக்கிட்டு இருக்கேன், இன்னும் பாதி சமையல் வேலையும் முடியல. இருந்தாலும் குப்பை குப்பையாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம பெருக்கும். எனக்கு எப்பயுமே வீடு வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுத்தமாக இருக்கும் வீடு. சின்ன வீடாக இருந்தாலும் க்ளீனாக வச்சுப்பேன், பெட்லாம் மாற்றி அழகா எனக்கு பழகிருச்சு. ஓகே, பண்ணுறத பார்ப்போம். வெக்கையாக இருக்கு பாருங்க. எல்லாம் வாங்கிட்டு வரணும், மிளகுத்தூள் இல்லை, மிஸ் ஆகுது. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். வந்துட்டோடனே நம்ம சமைக்க போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசம் வைக்க போகிறேன், எண்ணெய் காயுது. ஓகே, நம்ம ரசம் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். ஓகே, அப்புறம் இது வந்து பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே நுணுக்குவேன், இந்த வாட்டி அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் எல்லாம் போட்டுக்கணும். காஞ்ச மிளகா மறந்துட்டு இருங்க, எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்ம எல்லாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டலாம். ரசம் வைக்கிறதுலாம் தனியாக வேணும்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள், இது தனியாக காட்டுறோம் நாங்கள். ஓகே, ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொதிக்கட்டும் நல்லா. இதாங்க வைக்கணும், ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நண்டு கிரேவி வைக்கிறாங்க, நான் ரசம் வச்சுட்டேன். மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு சமையல் சமைக்கிறோங்க நாங்கள். என்னடா இவங்க மாற்றி மாற்றி சமைக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? அவங்க வச்சாதான் நண்டு கிரேவி நல்லாயிருக்கும், நான் ரசம் வச்சாதான் நல்லாயிருக்கும். அதனால தான் மாற்றி மாற்றி செய்கிறோம். ஓகேவா? நண்டு எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கு, அதெல்லாம் காட்டவே இல்லை. நான் காட்டிட்டேனே ஆல்ரெடி. ஓகே, இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கினோம். இதெல்லாம் வந்து இது பேர் என்னது, மிளகு சீரகம். அது இந்த சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து ஒட்டுக்கா வதக்கிடணும். நண்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு எங்க டப்பாவில் இருக்கும் பாரு உள்ளே, நண்டுலாம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா ஒரு ஸ்பூனு
இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே. நண்டு நண்டு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு ரசம் நண்டு எல்லாமே செஞ்சாச்சு. நண்டு பார்த்தீங்களா சுடுது. ரசம் சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து துணியெல்லாம் துவைக்கணும். துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்து வீடியோக்குள்ளே வர்றோம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அவங்க வந்து குளிக்க போயிருக்காங்க. குளிச்சுட்டு கொஞ்சம் துணி இருக்குது, அதை மட்டும் அலசி போட்டு வந்துடுவாங்க. ஓகே, அவங்க வந்துட்ட வாட்டிக்கு சாப்பிட்லாம். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டாக சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண டிவி ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கலாம். ஓகே, என்ன பண்ணுறீங்க? அவங்க துணி காய வைக்கிறாங்க காய்ஸ். பெட்ஷீட்லாம் துவைச்சாச்சு. இன்னைக்கு பெட்ஷீட்லாம் இருந்ததில்ல, அதனால் அதெல்லாம் வந்து துவைக்கிறாங்க. துவைச்சிட்டாங்க, காய போடுறாங்க. வந்துட்ட வாட்டிக்கு நாங்கள் சாப்பிட தொடங்கிடுவோம். பசிக்குது, சீக்கிரம் வா. நம்மலாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு, அவங்களும் குளிச்சுட்டாங்க தான். காய போடட்டும், சீக்கிரம் வாங்க. நண்டு சாப்பிடலாம். நண்டுக்கு தான் வெயிட்டிங். ஏன் நண்டு செஞ்சேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அக்கா அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஹெல்த்தை பார்த்துக்கங்கக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வீடியோ எடுக்கும் போது அப்பப்போ வந்து எனக்கு கோல்டுங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வெளியெல்லாம் போயிட்டு பெங்களூர் அப்படிலாம் போயிட்டு வந்ததுனால எனக்கு கோல்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு இரும்பல் வருது. இப்போ கோல்டு ஆயிடுச்சுன்னா தான் இரும்பல் வருது. நெஞ்சில் அப்படியே சளி கட்டிகிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி நண்டு சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படின்னு நான் வந்து நேற்றே பிளான் போட்டேன். நம்ம வீடியோ எடுத்துடலாம் நண்டு வீடியோவை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி டே ரொட்டீன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் டே ரொட்டீன் போடுங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால தான் நான் டே ரொட்டீன் எடுத்திருக்கேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரசம் நண்டு இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு vlogல நண்டு தனியாக ரசம் தனியாக செஞ்சு நான் உங்களுக்கு குக்கிங் வீடியோவாக காமிச்சிடுறேன். ஓகேவா? நிறைய பேர் ஹெல்த்தை பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் மாத்திரைலாம் போட்டுட்ருக்கேன். ஆனாலுமே கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே தான் இருக்குது கோல்டு மட்டும். அதனால தான் நண்டு வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நான் சொல்லிடுறேன். என்னென்ன குறை அப்படின்னு சொல்லிடுறேன் சாப்பிடும்போது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா? சாப்பாடு நண்டு, நான் தான் நண்டு செஞ்சேன், அவங்க ரசம் செஞ்சாங்க. நண்டு பார்க்கலாம். தட்டு ஓகே, சாப்பிடும் போது சாப்பாடெலாம் போட்டுடலாமா? ஸோ இப்போ வந்து சாப்பாடெலாம் போட்டுட்ருக்காங்க. நண்டு தட்டோட நண்டு தாங்க பெருசாக இருக்குது, வாழை கீழே. ஐயோ காலு வாழை நிக்கிட்டு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு போட்டாச்சு. அப்புறம் நம்ம வந்து ரசம் ஊற்றிக்கணும். ஏன் தெரியுமா, வந்து குட்டி ரசம் நல்லா வைப்பாங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அப்படி என்னதான் குட்டியில் ரசம், என்னதான் குட்டி வந்து ரசம் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளி போடாமல் வெறும் தக்காளி ரசம் மட்டும் இவங்க செய்வாங்களா, சூப்பராக செய்வேன், நல்லாயிருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இவங்க ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி உங்களுக்கு இந்த தக்காளி ரசம் வேணும்னா தனியாக குட்டி செஞ்சு ஒரு வீடியோவில் போடுவாங்க அவங்க சேனலில். குக்கிங் வீடியோஸ் தானே குட்டி, கேஏ குக்கிங் சேனலில் பாருங்கள் மறக்காமல். ஏன்னா போடுறேன் தனியாக போடுவாங்க. நண்டு அப்படி தனியாக வேணும்னா கூட கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இது வந்து குட்டிக்கு, இது வந்து எனக்கு. ஓகே
ஓகே நம்ம ஃப்ரீயாக சாப்பிடுவோம். சரியான பசி. சண்டே ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்துருவோம் நாங்கள். மீன், நண்டு, எறாவும் இருக்குது. அது வந்து அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டுட்டோம். ஏதாவது ஒன்று எங்கள்கிட்ட இருக்கும். அது இவளுக்கு ரொம்ப இரும்பல்னால நண்டு தான் மெயினாக இவளுக்கு செய்வோம் நாங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஓகேவா? உட்கார குட்டி வா. சாப்பிடும் போது காமிச்சுக்கோ. பார்த்தீங்களா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். நம்மளும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஒரே நிமிஷங்க. என்ன தெரியுமாங்க, சாப்பாட்டில் உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருக்கு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு. போடலை ரசத்துலையா? சோத்துல சாப்பாட்டுலையா? அதான் நான் மறந்துடுக்கிறேன். எப்பயுமே நாங்கள் சோறில் உப்பு போட்டுருவோம். அப்போ கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. அதுக்கும் நான் உப்பே போட மறந்துட்டுக்கிறேன் சோறு வடிக்கும் போது. அதான் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். உப்பு நிறையா இருந்தால் தாங்க ஏதாச்சும் நம்மளுக்கு இதுவாகிடும். உப்பு கம்மியாக போட்டால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். மற்றபடிலாம் சூப்பராக இருக்குது. ஓகே, நான் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். டேக் இட். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி. இதுக்கப்புறமா பாருங்க என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? சாப்பிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. சூப்பராக ரசம், நண்டு கிரேவி அப்படியே சாப்பிட்டோடனே செம்ம டேஸ்ட்டு. இப்போ நாங்கள் போகிறோம். போய்ட்டு ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக வரோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். கிளம்பட்டவங்க. ஓகே, போகலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்றத போக போக தெரியும் பாருங்கள். ஓகே, அவங்க வண்டி எடுத்து வராங்க. வெயில் வர வந்துட்டாங்க. ஓகே, நாங்கள் போகலாம். கடையில் இருக்காங்க. முட்டை வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ இளநீ நுங்கு இருக்கு இல்லையா, அது வாங்குகிறோம். எனக்கு இல்லை, எனக்கு கோல்டு. அவங்களுக்கு வாங்கி அவங்க குடிக்க போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க தொடர்ந்து. ஓகேவா? போலாமா? முட்டை வாங்கிடுவோம். வீட்டில் முட்டைலாம் இல்லை, அதனால வாங்கி. ஓகே, இப்போ இளநீ நுங்கு கடைக்கு போகலாம். இந்த கடை எங்கள் வீட்டாண்ட தாங்க இருக்குது. இளநீ நுங்கு வாங்க வந்திருக்காங்க. இளநீ நுங்கு வாங்க வந்திருக்காங்க. பாருங்க, வாங்கிட்டு இருக்காங்க. இங்க இளநீ நுங்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக வீட்டில் போய் குடிக்கலாம். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்தோம்ல, அதான் சொல்லியிருந்தேன் கட்லெட். அதை நம்ம இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு கட்லெட்? இது வந்து நல்லா வெந்துருச்சு. எப்போ இதை போட்டிருந்தேன். இப்போ ஈவினிங் கட்லெட் நல்லா சூப்பராக. ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக கட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங்
ஸ்நாக்ஸ் ரெடிங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வந்து வெஜ் கட்லெட். சூடு இது பார்த்தீங்களா? இது என்ன பேர்? கட்லெட்டா? வெஜ் கட்லெட். வெஜ் கட்லெட். இதை போய் இப்போ நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்லெட் போடுறியாமா? வீடியோவோட பேசு. கட்லெட் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கார்ன்லாம் போட்டு வேறு லெவலில். சூப்பராக இருக்குங்க. சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுறோம்? படத்துக்கு போகிறோம். ஓகே, என்ன பண்ணுன்றது போக போக பாருங்கள். ஏன்னா எனக்கே படம் பேர் தெரியாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டியா? போலாமா? பூ எங்க? தொங்க வச்ச மாதிரி பூ அங்கதான் இருக்கும் பாரு. ஓகே, டே ரொட்டீன் தான் இப்படிதான் இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க சண்டேனாலதான் நாங்க படத்துக்கு எப்பயாவது ஒரு டைம் தான் போவோம். ஏன்னா வந்து மூவி ஏதாவது புதுசா வந்தா அப்ப போவோம். மற்ற டைம்லலாம் வந்து வீட்டில் வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, வெளில போகிறது, அப்புறம் எங்கேயாவது ஷூட் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி போகிறது. இதுதான் எங்களோட வேலையே இதாக இருக்கும். ஷூட் எடுக்க போவோம், வெளில போவோம், வேலை எதாவது இருந்துச்சுன்னா அதை செய்வோம். வீட்டில் இருந்தால் இதான் பண்ணுவோம். தினமும் காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை தான் ரெகுலராக பண்ணுறது. நிறைய பேர் வந்து டே ரொட்டீன் கேட்டதுனால தான் நாங்கள் ரிட்டன் எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அவங்க ரெடி ஆகிட்டாங்க. நம்ம போய் வெளியில் காமிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதை பாருங்க. நாம் எங்கே வந்திருக்கிறோன்னா பூரம் மால் வந்திருக்கோம். மால் போகிற மால் மூவி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். 10 hours மூவி. ஸோ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே, உள்ளே வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக சூப்பராக இருக்கு பாருங்க. பூர்வ மாலுக்கு யாராவது வந்துட்டா மறக்காம கமெண்ட். ஓகே, நம்ம அதில் போவோம். எக்ஸலைட். இதில் போகிறது தான் எனக்கு என் கை பிடிச்சிக்கிறேன். குத்திக்கிட்டு போயிடாது பாப்பா. நான் கூப்பிட்டு போகிறேன். எனக்கு இதில் ரொம்ப பயமாக இருக்கும். ரொம்ப பயப்படுவேன் நான் இதில் போவேன். ஓகே, ஒரு வழியாக தேட்டருக்கு வந்தாச்சு. தேட்டருக்கு வந்துட்டோம். சீட் நல்லா இருக்கா? ஹாய். இன்டர்வல் படத்துல பாத்தீங்கன்னா இந்த நாள் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்க. இன்னும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ படம் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஓகே, என்னடா திடீர்னு இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பீஸா கடைக்கெலாம் போயிட்டு பீஸா சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நண்டு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற டைமில் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் எங்கே முடிக்கிறேன். ஸோ இன்றைக்கியான டே ரொட்டீன் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ சில வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் டே ரொட்டீன் எடுத்தேன்னா உங்களுக்கு கிளியராக எடுத்து தரேன். என்ன கொஞ்சம் தான் மிஸ் ஆச்சு தவிர மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் படம் வரைக்கும் நான் உங்களுக்கு அழகாக காமிச்சிட்டேன். நைட் டின்னர் தான் காட்டலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே,
டாடா பாய்.